கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வகுத்தாம் குப்பம் சேகரத்திலே பரிசுத்த மத்தேயு ஆலயத்திலே ஈக்காலஜிக்கல் சண்டேயாக அது ஆசரிக்கப்பட்டது. குறிப்பாக திரு எஸ்டிகே அன்பு அவர்கள் குடும்பத்தார் திருச்சபைக்கு வந்திருந்த எல்லா குடும்பத்திற்கும் சந்தன மரக்கன்றை இலவசமாக கொடுத்து அனுப்பினார்கள். குறிப்பாக இந்த ஆராதனையிலே சங்கீதம் 92:13 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் சொல்லித்திருப்பார்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக கர்த்தர் நம்மை கர்த்தருடைய சபையிலே சந்தன மரமாக, ஒலிவ மரமாக, நீதியின் விருட்சங்களாக, ஜீவ விருட்சமாக நம்மை நாட்டியிருக்கிறார் என்ற வார்த்தைகளின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்குள்ளே கொடுக்கும்படியாய் பரிசுத்த ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்தார். குறிப்பாக நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே சந்தன மரமாக நாட்டப்பட்டு இருக்கிறீர்கள், ஒலிவ மரமாக நாட்டப்பட்டிருக்கிறீர்கள், நீதியின் விருட்சங்களாக நாட்டப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வசனங்களை அடிப்படையாக கொண்டு இயற்கையை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், ஆண்டவர் முதல் குடும்பத்தை ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஏற்படுத்தினார் என்ற வார்த்தைகள் அதிகமாய் பகிர்ந்தளிக்க ஆண்டவர் உதவி செய்தார். குறிப்பாக கர்த்தர் நம்மை கர்த்தருடைய ஆலயத்திலே சந்தன மரமாக நாட்டியிருக்கிறார் என்ற வார்த்தையை மாத்திரம் நாம் இந்த யூடியூப்லே, குறிப்பாக இந்த ஒளி பதிவிலே நாம் கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே, குறிப்பாக ஆலயத்தின் நன்மையினாலே, ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்ற வசனத்தின்படி பரிசுத்த ஆலயத்தின் மீது வாஞ்சை வைத்து கடந்து வருகிற யாவரையும் கர்த்தர் சம்பூரணமான ஆசீர்வாதங்களினாலே, மகிழ்ச்சியினாலே, சமாதானத்தினாலே அளவில்லாமல் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்னும் அநேக ஜனங்களையும் நீதியின் விருட்சங்களாக கர்த்தருடைய சபையிலே நாட்டி இருக்கிறார் என்ற ஒரு வசனம் மிக ஆழமாக நாம் வாசித்து அறிய முடியும். நீதியின் விருட்சத்தின் தன்மை எப்படி இருக்க வேண்டுமாம்? கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டவர்கள் நீதியோடும் நியாயத்தோடும் நீதிமானாகவும் நேர்மையாகவும்
வாழும்படிக்கு கர்த்தர் நம்மை கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிறார். அதோடு கூட ஒரு நிச்சயமான பரிசுத்தத்தோடு கூட கர்த்தருக்கு பயந்து வாழுகின்ற தன்மையோடு கூட நிறைந்தவர்களாக வாழும்படிக்கு ஆண்டவர் கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தருடைய சபையிலே நீதிமான்களாய் நாட்டி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்கள் யார் என்பதை நாம் சுருக்கமாய் வாசிக்கின்ற பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ரோமர் 5:1 நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவன் நீதிமான். இரண்டாவதாக நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய கட்டளையின்படி நடந்து அவருடைய நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானே ஆகில் அவனே நீதிமான். கர்த்தருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு வாழுகிறவன் நீதிமான் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, பரிசுத்த மத்தேயு 3:15 நாம் வாசிக்கின்ற பொழுது மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவன் நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அநேகர் வருகிறார்கள். அவர்களை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று கேட்கிறார். மனம் திரும்பி அநேகர் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே இயேசு யோவான் ஸ்நானனிடத்திலே கடந்து வருகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். அவரை பார்த்த மாத்திரத்திலே, நீர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டுமே என்று நாம் உமக்கு கொடுக்க கூடாது என்று சொன்ன மாத்திரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்படியே எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவன் நீதிமான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். நான்காவதாக ரோமர் 5:9 நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நீதிமான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாறிவிடுகிறார்கள் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஐந்தாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தன்னை தாழ்த்துகிறவன் நீதிமான். 2 பேர் ஜெபிக்கும்படியாய் ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள். ஒருவன் தன் பெருமையை சொல்லியே ஜெபிக்கிறான், ஒருவன் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன் மார்பிலை அடித்துக் கொண்டு தன்னை தாழ்த்துகிறான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே நீதிமான்களாய் காணப்படுகிறீர்கள். ஆறாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சத்தியத்தை கை கொள்ளுகிறவன் நீதிமான். நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவைகளின்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். வசனத்தை வாசிப்பவர்களாக மாத்திரமல்ல, அவைகளை கை கொண்டு நடங்கள். என் ஜனங்கள் என் சத்தத்திற்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்குமே என்று சங்கீதம் 81 நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறவன் நீதிமான். ஏழாவதாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அபிஷேகம் பெற்றவன் நீதிமான், இவனே நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை கர்த்தருடைய சபையிலே நீதியின் விருட்சங்களாக நாட்டி இருக்கிறார். நீதியின் விருட்சங்களாக நாம் மாறி கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரிசுத்த யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வார்த்தையிலே நாம் வாசித்த போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டேன் என்றால், நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே உங்களில் சிலரை கர்த்தர் சந்தன மரமாக, ஒலிவ மரமாக, நீதியின் விருட்சங்களை உடையவர்களாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். நீங்கள் கர்த்தருடைய திட்டத்தையும் கர்த்தருடைய சுத்தத்தையும் அறிந்து செயல்படுகின்ற பொழுது மெய்யாகவே கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்ற வசனம் உங்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறுவதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நன்மைகளை கொடுக்கும்படியாகவே ஆண்டவர் நம்மை கர்த்தருடைய சபையிலே சந்தன மரமாக, ஒலிவ மரமாக, நீதியின் விருட்சங்களாக நாட்டி இருக்கிறார். மெய்யாகவே ஆண்டவர் என்னை எதற்கென்று ஏற்படுத்தினாரோ அதிலே நான் கனி கொடுக்கிற ஒரு நபராய், நற்கனி நிறைந்தவர்களாக, நற்சாட்சி பெற்றவர்களாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அவர் விருதாவாக உங்களை இங்கே கொண்டு வரவில்லை. நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை கர்த்தருடைய சபையிலே, பரிசுத்த சபையிலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சபையிலே வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மரம் இந்த ஆண்டு கனி கொடுக்குமா என்று பார்ப்போம் என்று சொல்லுகிறார். இதுக்கு நன்றாய் உரமிடு என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டு கனி கொடுக்கவில்லை என்றால் அதை வெட்டி போடுவோம் என்று சொல்லுகிறார். சுமாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை எதற்காக கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிறாரோ அதன் நோக்கத்தை நித்தமும் நிறைவேற்றுகிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர்களை கர்த்தருடைய சபையிலே நாட்டி இருக்கிறார். அந்த நோக்கம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே பலமாய் நிறைவேறுகிறதா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். இந்த ஆராதனையிலே பரிசுத்த பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக நம்மை ஒரு விஷயம் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவரே, நீர் நாட்டின் நோக்கத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களை கனிதரும் விருட்சங்களாக, கனிதரும் கொடிகளாக மாற்றிவிட போதுமானவராக இருக்கிறார். காலை வேளையிலே ஒரு விஷயம் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோமா? ஆண்டவர் உங்களோடு கிடந்து உங்களை பலமாய் ஆசீர்வதிக்கட்டும். ஏனென்றால் வார்த்தை ஒருபோதும் மாறாது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியே சகல ஆசீர்வாதத்தினாலும் சகல நன்மையினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் குறைவோடு கூட வாழ்வது அவருடைய சித்தம் அல்ல. நீங்கள் நிறைவோடு கூட வாழ வேண்டும். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு குறைவு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் உங்களை கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிறார். நம்மை காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோமா? ஆண்டவரே, நீர் நாட்டின நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்ற வசனத்திற்காக நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சிலர் சந்தன மரங்களாகவும், சிலர் ஒலிவ மரங்களாகவும், சிலர் நீதியின் விருட்சங்களாகவும் நீர் நாட்டி இருக்கிறீர். நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நம்முடைய ஜனம் ஒரு விஷயம் உண்மையிலே பலன் கொள்ளுகிற அனுபவத்தால் நிரப்பப்படட்டும். கர்த்தருடைய சபையிலே ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை அறிந்து உமக்காக நற்சாட்சி பெற்றவர்களாக, ஆண்டவரே, எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ள பாண்டமாக பாத்திரமாக வாழ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் இவர்கள் மீது பலமாயிரங்கட்டும். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. நீதிமானின் வீடு சகல பொக்கிஷத்தினாலும் நிரம்பி இருக்கும். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கிடைக்கும் என்ற வசனத்தின்படியே இதோ உம்முடைய ஜனத்தின் விருப்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவேறட்டும். சகல ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புவீராக. எல்லாவற்றை காட்டிலும் அநேக ஜனங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உமக்கென்று நற்சாட்சி பெற்றவர்களாக, உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக, உருவாக்குவீராக.
மேன்மைப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பணிந்து கொள்ளும், உருவாக்கும், மேன்மைப்படுத்தி அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.